Okay, hello guys. So right, you can start our session. Already நான் சொன்ன மாதிரி கேக்குதுல வாய்ஸ். First of all 3 hours settle down தானே பேசலாம்ல. Meet up. Okay, super. Then anyone யாராவது மூணு பேர்ல யாராவது நேத்து யாரும் ரெக்கார்டிங்ஸ் பார்த்து ஒரு ரீகால் பண்ணீங்களா? ரிவைஸ் மாதிரி. கவுண்ட் ஃபசிலா பண்ணலையா? ஓகே ரைட். அதர் தென் தர்ஷனா ஃபாத்திமா. ஃபாத்திமா அண்ட் தர்ஷனா அண்ட் எஃபிகேஎம்ஆர் எஸ். ஸோ நேற்று எதுவும் ரெக்கார்டிங்ஸ் எதுவும் பார்த்துருந்தீங்களா? கிளாரிஃபிகேஷன் யூ ஸ்டேட் பார்த்தீங்களா? ஃபாத்திமா சூப்பர் டன். இவன் வந்துச்சுன்னா பார்த்தீங்களா? ரைட் ஓகே. டுடே செஷன் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வைக்கலான்னு இருந்துச்சு. பட் இட்ஸ் அ லாஸ்ட் பிபிடி பிகாஸ் இதில் வந்துட்டு ஒரு சின்ன ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க விச் இஸ் த கிளாஸ் காம்போனன்ட். அந்த காம்போனன்ட் எப்படி எக்ஸ்ப்ளோர் ஆகுது அப்படிங்கிற ஒரு டிசைனை மட்டும் ஜஸ்ட் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து உள்ள ஒரு சில ஸ்லைடை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போது. சரியா? ஸோ அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கு இந்த பிபிடி ஃபினிஷ் பண்ணிட்டு நாளைக்கு அந்த ப்ராஜெக்டை ப்ளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ரீகால் ஆன மாதிரி இருக்கும், கிளாஸ் காம்போனன்ட் பற்றி தெரிஞ்ச மாதிரி இருக்கும், நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் தென் யாருக்கும் எதுவும் இல்லை எனக்கு ஒரு சில டாப்பிக்கில் எனக்கு ரொம்ப கொஸ்டின் மார்க்காக இருக்குது, ரெக்கார்டிங் கம்பல்சரியாக வேணும் அப்படின்னா ப்ளீஸ் மார்னிங்கில் ஏதாவது குரூப்பில் போட்டுருங்க. ஓகேவா? தட் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண கொஞ்சம் ஒரு 7 to 8 வீடியோஸ் மட்டும் டீட்டெயில்டாக இருக்காது. அதாவது நேம் இருக்காது, டேட்டு மட்டும் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதோ ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்அப்லாம், ஏன்னா ப்ராஜெக்டை பேசும்போது நீங்கள் உள்ள கனெக்டிவிட்டி கான்செப்ட்ஸை தான் எய்ம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய லேயர் ஆஃப் புக்ஸ் பேப்பர்ஸ் இருந்தால் தான் அது புக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பேப்பராக எடுத்து நம்ம படிச்சிருக்கோம் தனித்தனியாக. ஒவ்வொரு பேப்பரையும் நம்ம ஸ்டாப்லர் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம நீட்டாக வச்சு அப்படி ஒரு 4 தட்டு தட்டி க்ளீனாக எங்கே ஒரு பேப்பரும் எக்ஸ்ட்ராவாக தெரியக்கூடாதுனால ஸ்டாப்லர் பண்ணி நீட்டாக மாற்றுவோம். கரெக்டாக? ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். நீட்டாக பண்ணுறது. நாளைக்கு ஸ்டாப்லர் எடுக்கும்போது ஒவ்வொரு பேப்பரும் கரெக்டாக இன்சர்ட் ஆகிருக்காங்கிற அந்த கனெக்டிவிட்டி மோட தான் ரொம்ப ஃபோக்கஸ்டபுளாக நாளைக்கு பார்க்கணும். சரியா? ஏன்னா இங்கே கால் பண்ணால் அங்கே ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும், அந்த வேலைக்குள்ளே இன்னொரு இடத்துல கால் நடக்கும், இங்கே நம்ம டைப் பண்ண வேற விஷயம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் ஸ்டேட்குள்ளே மாறி உள்ளே எடுத்து யூஸ் எஃபெக்ட் எல்லாம் ஒரு ரேஞ்சுக்குள்ளே வரும். மேபி நாளைக்கு பார்க்குற செஷன் இன்னொரு நாளாக கூட கன்சிடர் ஆகி போகலாம். ஓகேவா? அதெல்லாம் தெளிவாக இருந்துக்கோங்க. இன்கேஸ் நாளைக்கு என்னால் சுத்தமாக முடியல, எல்லாம் ப்ரெசன்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம நாளைக்கு என்ன சாட்டர்டே வருதோ, ஓ ரைட், நாளைக்கு மேபி உங்களுக்கு செஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நாளைக்கு இல்லைனா மண்டே உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணா நாங்கள் பேசி மண்டே ஷிஃப்ட் பண்ணி சாட்டர்டே சண்டே தான் ஒர்க் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் ஈஸியாக கொண்டு போகும். சரியா? ஸோ டுடேஸ் கான்செப்ட் வந்து ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் ஏம் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம இந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணுவோமா, ஃபியூச்சரிஸ்டிக்கில் எனி ஒர்க் வருமானு கேட்டால் இல்லை. பிகாஸ் இட்ஸ் இஸ் கிளாஸ் காம்பனன்ட் வர்சஸ் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். ஸோ கிளாஸ் காம்பனன்ட்னா என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம், ஃபங்க்ஷனலுக்குள்ள எல்லா ஆப்ஜெக்ட்லேருந்து எல்லா வேரியபிள் டிக்ளரேஷன்லேருந்து எல்லாமே ஃபங்க்ஷனுக்குள்ளே வச்சுக்கலாம்னு நம்ம சொன்னோம். ஆனால் ஃபங்க்ஷனே ஒரு ஆள் ஒரு இடத்துக்குள்ள வைக்கிற யார் தான் யார்? கிளாஸ். ஸோ கிளாஸ்க்குள்ளே எத்தனை ஃபங்க்ஷன்னாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இது நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஆல்ரெடி பார்த்த ஒன்று தான். ஆனால் அந்த பார்த்த அந்த கிளாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி நம்ம ரியாக்ட்ல கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் நீ பார்ப்போம். சரியா? ஆனால் இதை பார்த்தனால என்ன அப்படின்னா கிளாஸை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளோவா. ஏன்னா ஒரு டைப்பிக்கலான ஒரு கான்செப்ட் வரும்போது, ஸோ எல்லா ப்ராஜெக்டையும் நீ எடுத்து ஒர்க் பண்ண போகிற, இப்போ கூகுள் ஃபார்ம் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், இல்லை ஒரு அதாவது எப்படி சொல்லுவோம், ஒரு டூடு லிஸ்ட் ஆப்பு, சின்ன சின்ன ஏதாவது ஒரு லாகின் வச்சு ஒரு டேஷ்போர்டில் எல்லாரோட டீட்டெயில்ஸ் பார்க்குறது. அப்புறம் நம்ம இந்த மார்க்கெட்லலாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க, ஒரு சில மார்க்கெட்டில் என்டர் தட்டுறது, இந்த லிஸ்ட்டாக டேபிள் வரும்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்புக்கெலாம் அதுவே சின்ன ஆப் தான். ஆனால் அதெல்லாம் ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? அதில் ஒர்க் பண்ணிக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இந்த அமேசான்
ஃப்ளிப்கார்ட், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் எப்படி இப்போ வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எல்லா சிஸ்டத்துக்கும் போகுது பார்த்தியா. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் எனக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த கிளாஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு தேவைப்படாது மேக்ஸிமம். ஏன் தேவைப்படாதுன்னா, அது இப்போ உதாரணத்துக்கு காரை மட்டும் எடுத்துப்போன்னு வையேன். இப்போ நான் வந்துட்டு நீங்கள் எல்லாம் ஒரு ரியாக்ட் டெவலப்பர்ஸ் சரியா, நாங்கள் எவ்வளோ தூரம் ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ நல்லா ரிலேட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் புரியலைன்னா கேட்டுருங்க, ஓகேவா. ஸோ நீங்கள்லாம் ரியாக்ட் டெவலப்பர்ஸ் சரியா, நான் வந்து ஒரு கார் ஓனர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், உங்கள்கிட்ட வந்துட்டு நான் வந்து கார் ஷோரூம் வச்சுருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் ஷோரூம் ப்ளஸ் சர்வீஸ் சென்டர் மாதிரி. ஸோ நான் வந்து ஸ்கோடா எடுத்துக்கிறேன் அப்படின்னா என் சைடில் ஸ்கோடாவும் விற்பனையும் பண்ணுவேன், ப்ளஸ் ஸ்கோடாவோட சர்வீஸ் சென்டரும் நான் சைடில் வச்சுருப்பேன், ஓகேவா. அப்போ ஸ்கோடா வாங்குறவங்க யார், புக் பண்ணவங்க யாருன்னு எனக்கு ஒரு லிஸ்ட் எனக்கு வேணும். ஸோ இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து ஸ்கோடாவில் இந்த மாடல் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது லிஸ்ட்டில் போய் உட்காந்துடணும். அந்த லிஸ்ட்டு ஸ்கோடா ஷோரூம்னா என்னோடது. அதை தாண்டி வெளியே ஸ்கோடா மெயின் பிரான்ச் இருக்கும்ல, அங்கேருந்து காரை அனுப்பணும். திருநெல்வேலியில் இந்த லிஸ்ட்டில் இந்த பிரான்ச்சில் இவர் கேட்டிருக்காரு அப்படிங்கிற பேரை வச்சு அனுப்பணும். ஸோ இந்த ரெண்டு கனெக்டிவிட்டி ஒரு வெப் அப்ளிகேஷனாக வேணும்னு கேட்குறேன். ப்ளஸ் சர்வீஸ் சென்டர் கஸ்டமர் வந்துட்டு இந்த டேட்டில் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு அந்த டேட் அண்ட் ஷெட்யூல் லிஸ்டான ஒரு சர்வீஸ் சென்டரை நான் அவங்ககிட்ட வந்து கேட்குறேன். கஸ்டமருக்கும் எனக்கும் உண்ட ஒரு கம்யூனிகேஷனை ஜஸ்ட் ஒரு வெப் அப்ளிகேஷனால் ஒரு ஆப் கேட்கேன். ஸோ நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல, நான் எப்படி ஒரு அப்ளிகேஷன் கேட்கணும். இதில் யாருக்கும் டவுட் இருக்குதா? ஓகே பசிலா, ரைட். அதர் தென் யாருக்கும் டவுட் இல்லாமல் இல்லைல்ல, ஓகே சூப்பர். பிகாஸ் நான் கம்யூனிகேட் வந்துட்டு தெளிவாக இருக்கணும், ஓகேவா. அது இல்லாமல் போச்சுன்னா தான் பிரச்சனையாகும், ரைட்டா. இப்போ இங்கே என்ன நடக்கு, இப்போ ரெண்டு அப்ளிகேஷன், சர்வீஸ் சென்டருக்கு ஒரு அப்ளிகேஷன், மெயின் பிரான்ச்சுக்கு ஒரு அப்ளிகேஷன். மெயின் பிரான்ச்சோட கம்யூனிகேஷன் யாருக்கு, எனக்கும் மெயினாக இருக்கிற ஸ்கோடா பிரான்ச்சுக்கும். சர்வீஸ் சென்டர் யாருக்கு, கஸ்டமருக்கும் எனக்கும். ஆனால் பிரெயின் பிரான்ச்லேயே கஸ்டமர், நான், மூணாவதாக வர்றது பிரெயின் பிரான்ச். ஸோ 3 பேர் கன்சிடர் ஆனாங்க, ஓகேவா. ஸோ இது ரெண்டையுமே நீ தனித்தனி ரியாக்ட் ஆப்பில் பண்ணி கொடுக்கலாம் எனக்கு, ஓகேவா சார். உங்களுக்கு வந்து இது கஸ்டமருக்கு இதில் இன்னொரு ஆப் வரும் தெரியுமா. எப்படின்னா கஸ்டமர் வந்து ஆன்லைன்லே வந்துட்டு ஓகே என் காரை நான் நாளைக்கு சர்வீஸோட வரேன், அவைலபிளா நீங்கள் அப்படின்னு ஒரு சார்ட் மாதிரி பார்த்தா அந்த சார்ட்டில் சரி நாளைக்கு ஸ்கோடா ஷோரூமில் இந்த டைமில் அவைலபிள் இருக்குது, நம்ம கிளிக் பண்ணி அப்ரூவ் பண்ணிக்கலாம், ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், நாளைக்கு போய் காரை கொண்டு விட்டுட்டு நேராக திரும்ப வந்தால் போதும். அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும், யாருக்கு, கஸ்டமராக இருக்குது. அப்போ மொத்தமாக பார்த்தா 2 3 எனக்கு மட்டுமே 3 கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை தாண்டி நீ அப்ளிகேஷன் வேறு யாருக்கு கொடுக்கணும், மெயின் பிரான்ச்சாக இருப்பான் தெரியுமா, அங்கேருந்து கார் அனுப்புவாங்கள புதுசாக, அவனுக்கு ஒன்று வேணும். ஆமாம், கம்யூனிகேட் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா உன் ஃபோன்லேயும் வாட்ஸ்அப் இருக்கணும், என் ஃபோன்லேயும் வாட்ஸ்அப் இருக்கணும். அப்போ தானே கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒருத்தர்கிட்ட இல்லாமல் நான் மெசேஜை மட்டும் அனுப்பிட்டு இருந்தால் அது தப்பு இல்லை. ஸோ கான்செப்ட் படி பார்த்தா 2 அப்ளிகேஷன், ஆனால் அந்த 2 டபுளாக ஆகி 4ஆக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் முடியும். அப்போ இந்த 4ம் வந்துட்டு ஒரே ஆள் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்துச்சுன்னா இந்த கிளாஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். விச் மீன் ஸ்கோடா காருக்கு ஒரு கிளாஸ். ஸோ கிளாஸ் ஸ்கோடான்னு வச்சு நீ எல்லாத்துடைய ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண, ஒரு ஆள் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃபெசிலிட்டி. அந்த மாதிரி பட்சத்தில் தான் கிளாஸ் தேவைப்படும். ஆனால் இந்த 4 ப்ராஜெக்டையும் நீ தனித்தனியாக தான் கொடுக்க போகிற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு 2 வரும், ஏன்னா நான் கஸ்டமரையும் சர்வீஸ் சென்டரையும் பார்ப்பேன், ஷோரூமையும் பார்ப்பேன். அப்படின்னா எனக்கு 2 வரும். ஆனால் 2 பட்சத்தில் நீ கிளாஸ் கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு 2 ஆப்பாக நார்மலாக ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம எப்படி கிரியேட் ரியாக்ட் ஆப் பண்ணி பண்ணுறோம் முக்கியா, அந்த மாதிரி கொடுத்து பிரிக்கணும். ஸோ ஹேண்டில் பண்ணுற மெத்தடில் தான் இருக்குது இது. நீங்கள் மேபி இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் எங்கேயாவது ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் வந்து சீனியர் டெவலப்பராக எங்கேயாவது ஒர்க் பண்ணி போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் தெரியும். எங்கே எந்த மாதிரி பர்டிகுலரான பிளேஸில் கிளாஸை எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ தனித்தனியாக கொடுக்குற இடத்துல நான் கிளாஸ் போட்டேன்னு வைங்க, அது தேவையே இல்லை. கோடை வந்து நீங்கள் ஒரு வெயிட்ஃபுல் லோடை கொடுக்குற மாதிரி சமம். நம்ம 2 நாள் டூர் போகிறதுக்கு 10 நாள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனால் எப்படி, அந்த மாதிரி அர்த்தமாயிடும். நீ ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கு கொடுக்குறதுக்கு தேவையில்லாமல் கிளாஸு அது இதுன்னு போட்டு உன் கோடோட ஃபைல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ அதனால அது மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஓகேவா. ஸோ அதனால தான் கிளாஸோட காம்பனன்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ரியாக்டில் டு த பாயிண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க.
பட் அது எப்படி ரன் ஆகுங்கிறது தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்டபுளாக நான் சொன்னது. யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஓகே டன் சூப்பர். நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்கில் நெருங்கும் போது இன்கேஸ் நீங்கள் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி போகும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், சரி கிளாஸ் அவங்க எடுக்கிறாங்க, கிளாஸ் எடுத்தால் எப்படி ஹேண்டில் பண்ணி கோடை கொண்டு போகணும், இல்லை கிளாஸ் இல்லாமல் எப்படி கோடை கொண்டு ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணுங்கிறது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கரெக்ட் பொசிஷனில் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ ரைட், பார்க்கலாம். ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ரியாக்ட் காம்பனன்ட்ஸ் ஆர் லைக் ஃபங்க்ஷன் தட் ஆர் ரிட்டன் HTML எலிமெண்ட்ஸ். தெரியும், ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் காம்பனண்ட்னாலே ஒரு ஃபங்க்ஷன் பேரை கூப்பிட்றோன்னு அர்த்தம். அதுக்குள்ளே யாரெல்லாம் இருப்பாங்க? HTML எலிமெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, விச் இஸ் ரிட்டன். அதை ரிட்டன் பண்ணுற யார்? HTML தான் இருக்கும். அதுக்குள்ளே ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும், ஆனால் கர்லி ப்ராசஸ் போட்டு மென்ஷன் பண்ணி அனுப்பும். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் அண்ட் ரீயூசபிள் பிட்ஸ் ஆஃப் கோட். தே சர்வ் த same purpose as JavaScript function but work in isolation and return instruction. So புரியுதா? Components are independent and reusable bits of code. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு நீ திரும்பவும் வேற எங்கேயா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், பட் serve the same purpose of JavaScript function but work in isolation and return HTML. ஸோ JavaScript தான் ஆட் ஆகிக்கும், ஆனால் ஐசோலேட்டடாக பார்க்கும்போது HTML தான் வெளியே வரும் அந்த மாதிரி. ஸோ காம்பனன்ட்ஸ் கம் இன் டூ டைப்ஸ், class components and function component. In this tutorial we will concentrate on function component. ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸை தான் கான்சன்ட்ரேட் படிப்பாங்க. இது வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு பிபிடியாக லைக் நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்து ஓரளவுக்கு இந்த யூஸ் ஸ்டேட்லாம் முன்னாடி இதை வச்சுருப்பாங்க. ஆனால் இதை வந்து ஒரு ரீகாலாக வைக்கணும்னா லாஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக அந்த பிபிடி எடுக்காத மாதிரி இருந்துச்சு, பட் லாஸ்ட்டாக எடுத்துருங்கன்ட்டாங்க. அதனால தான் நீங்கள் இது இருந்துச்சு. Right. So create our first component. When creating a React component, the component's name must start with an uppercase letter. அதான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கிளாஸ் காம்போனண்ட்ல என்ன நடக்கு? இட் மஸ்ட் இன்க்ளூட் த எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் டாட் காம்போனன்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கிளாஸுக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்து துணைக்கு யாராவது வேணும். ஓகேவா? அது எப்போவுமே அப்படி தான். நீங்கள் பப்ளிக்கு ப்ரைவேட்லாம் படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும். யாராவது சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டில் பப்ளிக் ப்ரைவேட் படிச்சிருக்கீங்களா? பைத்தானில் எக்ஸ்டென்ஸுங்கிற வேர்டு வச்சு எனி ஒன்? ஃபசிலா ஜிகிமா. சூப்பர் சூப்பர். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பப்ளிக்காக எடுத்துகிட்டு வரணும்னா நீ அதுக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடணும், எக்ஸ்டென்ஸ் பப்ளிக். இல்லை ப்ரைவேட்டாக எடுத்துகிட்டு போகிற இதுக்குள்ளே தான் நீ வச்சுக்கணும். கிளாஸ் ஏன்னா ஏக்குள்ளே மட்டும்தான் வச்சுக்கணும்னா அது ப்ரைவேட்டாக கன்சிடர் ஆகி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை கிளாஸ் தான் கடைபிடிச்சிட்டு வரும். அப்போ அந்த மாதிரி பட்சத்தில் இங்கே ரியாக்ட் காம்போனண்ட்டில் தான் நீ ஒர்க் பண்ண போகிற அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் மாதிரி, நம்ம எப்படி ஜங்ஷன் பாக்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போவோமோ அந்த மாதிரி ரியாக்டுக்கு வந்துட்டு ஒருத்தர் ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி அவர் வருவார். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி ரியாக்ட் காம்போனண்ட்டாக கொண்டு போகும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோடு வரும், அதை பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க. அவர் கண்டிப்பாக அந்த லைனை எழுதி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்லாம் எழுதும் போது ஜஸ்ட் கேபிட்டல் லெட்டரில், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா PROPS, பிஏ வந்து கேப்ஸில் வச்சுட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதை போட்டு நீ துன்புறுத்தணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி இதில் இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் கிரியேட்ஸ் an inheritance to react.component and gives you component access to react.components function. ஸோ புரியுதா? இந்த வார்த்தை எழுதுறதுனால என்ன ஆகும்? உன்னோட காம்போனண்ட்டுக்கு ஒரு ஆக்சஸ் கீ கிடைச்ச மாதிரி. இது இருந்தால் மட்டும்தான் உன் ஃபங்க்ஷனை செயல்படுத்த வைக்கும். ஓகேவா? ஸோ the component also requires a render method. This method returns HTML. ஸோ இவங்க இருந்தால் தான் கரெக்டாக ரெண்டர் ஃபார்மும் நடக்கும். எந்த ஃபைலை சொல்லணுங்கிறது போய் எடுக்கும். அதை போய் எடுத்தாலும் அதில் உள்ள HTML ஃபைலும் நீட்டாக எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ சிம்பிள் கோடு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு. ஸோ கிரியேட் லைக் கிளாஸ் காம்போனன்ட் கால் கார். ஸோ நம்ம கிளாஸ் பேர் வந்துட்டு கார்னு ஒன்றும் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கிளாஸ் கார் எக்ஸ்டென்ஸ் இந்த எழுதியிருக்காங்க பேர். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்துட்டு கிளாஸ் எப்படி எழுதுறோம்னா ஜஸ்ட் கிளாஸ் என்ன பேர், கார்னா கார், ஏதோ ஒரு பேர் எழுதுறோம் அப்படின்னா கர்லி ப்ராக்கெட்ஸை போட்டு எழுத ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கே ரெண்டு பேரை யூஸ் பண்ணணும், விச் இஸ் எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் டாட் காம்போனன்ட். ஓகேவா? இந்த இதை எழுதணும். இவங்க இருந்தால் தான் இது ஒரு ரியாக்ட் காம்போனண்ட்டுக்குள்ளே யூஸ் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக மாறும். இல்லை அப்படின்னா எழுதாது, விச் இஸ் கண்டென்ட் தான் அப்ரூவ் ஆகிக்காது.
அப்படி எழுதும் போது யாரை ரெண்டர் பண்ண போகிறோம்? ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல ரிட்டனுக்கு பதில் ஏதோ ஒரு ஃபைலே நீ கூட அனுப்பலாம். ஹஸ்டுன்னு கூட கிடையாது, வேற யாரையா ஃபைலை நீ அனுப்புறேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் கார் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலை கால் பண்ணிடும். எப்படி கால் பண்ணணும் தெரியுமில்ல? லெஸ்ஸர் தேன் கார் ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்லாஷ் கிரேட்டர் தேன் போட்டு முடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ்டென்ஸ் ரியாக்டட் காம்போனன்ட், அதாவது உன்னோட கார் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரியாக்டட் காம்போனண்ட்டாக எடுத்து கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணு. அதில் ரெண்டர் ஆகக்கூடிய யாரெல்லாம் நீ தான் சொல்லணும். அது நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ ரெண்டர்னு போட்டு அதுக்குள்ளே தான் நம்ம கோட் எழுதணும். அங்கே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கார் கர்லி பிரேசஸ் ரிட்டர்ன் என்னெல்லாம் வேணும். இங்கே அப்படி இல்லை. கார் எக்ஸ்டெண்ட் ரியாக்டட் காம்போனன்ட் ரெண்டர், அதுக்குள்ளே எத்தனை கிளாஸ் நேம் இருக்கோ, இல்லை இது இங்கே சிங்கிள் லைன் கொடுத்துட்டாங்க, எத்தனை ஃபங்க்ஷன் நேம் இருக்கோ அதை அப்படி கன்சிடர் பண்ணி கொண்டு. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்டபிள் தான் உங்களுக்கு கான்செப்ட். கிளாஸ் ஓகே தானே? இதுக்கு ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கிளாஸ்னால் இப்படி இருக்கும், எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு ஒரு சின்ன லேயர் அவுட்டாக ஒரு டெக்னிக்கல் ரவுண்டுக்கு தேவையானதுக்கு ஒரு அவுட்புட் மாதிரி உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது அவ்வளோதான். நீங்கள் இது தாண்டி ஒர்க் பண்ண போகும்போது தான் உங்களுக்கு இதை பற்றின ஃபியூச்சர்ஸ் வந்து தெரிய வரும். ஓகேவா? ஏன்னா அதுக்கு நீங்கள் இந்த ஃபங்க்ஷனு யூஸ்டேட்டு இவங்களெல்லாம் வந்து தயார்படுத்தி ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்சுக்கு போகணும். அங்கே போனதுக்கப்புறம் தான் இவங்களை எடுத்து நீ இந்த காரை காரில் கிளாஸ் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு அல்ட்ரா மோடுக்குள்ள நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? நானே என்ன கிளாஸ்லாம் யூஸ் பண்ணல, ஒர்க் பண்ணியே, அதனால டைம் எடுக்கும். ஓகேவா? பட் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிபிடி ஸ்லைட்ஸ். ஐ தாட் ஃபங்க்ஷனை வச்சு தான் ஈஸியாக போகும். ஸோ இந்த 7th பிபிடி டு இன்னொரு 7 to 5 to 6 பிபிடி இருக்கும். அதை ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்குறது வந்துட்டு லைக் இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் தான் ஒரு ஜஸ்ட் டிஸ்பிளே வரும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஐ தாட் ஒரு 10 minutes 15 minutesல க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன் காம்பனன்ட் என்ன சொல்லியிருக்காங்க? Here is the same example as above, but created using a function component instead. புரியுதா? ஸோ சேம் மெத்தட் தான், பட் காம்போனண்ட்டுக்கு பதில் ஃபங்க்ஷன் பேரை எப்படி தெளிவாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் காம்போனன்ட் ஆல்சோ ரிட்டர்ன்ஸ் HTML and behaves much same way as a class component, but function components can be written using much less code or easier to understand. இதுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபங்க்ஷன் தானே எடுப்போம், ஃபங்க்ஷன் தான் பார்க்க ஈஸியராக இருக்கும். அந்த மாதிரி மெத்தடில் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, ஈஸியபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கார் ரிட்டர்ன் என்ன டேக் வேணுமோ டேக், இல்லை என்ன ஃபைல் வேணுமோ நம்ம இஷ்டத்துக்கு உண்டான ஃபைல் தான். ஓகேவா? ஓவராலாக ஈஸியபிளாக இருக்கும். இது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். Okay, rendering a component. Now, your React application has a component called car, which returns an H2 element. To use this component in your application, use similar syntax as normal HTML. இது புதுசாக இருக்குன்னா இல்லை, ரெண்டர் பண்ணுறத ஒரு காம்போனன்ட், அதாவது இன்னொரு ஃபைலை நான் காம்போனன்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு ஃபைலை சொல்கிறேன்னு அர்த்தம். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபைலை சொல்கிறேன், காம்போனண்ட்டை எடுக்கிறேன் அப்படின்னா அதை எப்படி மென்ஷன் பண்ணுமா? HTML டேக் மூலியமாகவே போடணும் நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு விச் இஸ் ரெண்டரிங்கோ இல்லை அதில் வந்து கால் பண்ணுறியோ, ரெண்டு மெத்தட்லையுமே எப்படி சொல்லணும்? ஸோ ரெண்டர் எப்படி பண்ணுறாங்க? ரூட் ரியாக்ட் டவுன் டாட் கிரியேட் ரூட் பண்ணி அங்கே ரூட் இருக்கும், அதில் வந்து எடுத்து பண்ணுறது. அண்ட் ரூட் டாட் ரெண்டர் கார் எப்படி பண்ணுறாங்க? லெஸ் தென் கார் ஸ்லாஷ் கிரியேட்டர் தான். ஸோ இதை வச்சு H2 போட்டு ஐஎம் கார் ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ஸ். இது நம்மளுக்கு படித்த கான்செப்ட். ஸோ காம்போனன்ட்ஸ் கேன் பி பாஸ்ட் as props, which stands for properties. Props are like function arguments and you send them into the component as attributes. So import react DOM எல்லாமே பண்ணி ரூட்டில் வந்து ரியாக்ட் டோம் டாட். இங்கே நீ நல்லா நோட் பண்ணினா தெரியும், கிளாஸும் சரி இதுவும் சரி உனக்கு ஈஸியான்னு கேட்டால் ரெண்டுமே ஈஸி தான். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் வச்சு எழுதுறது தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, நீ இந்த இடத்துல எல்லாம் டிக்ளேர் பண்ணிடுவேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன்னால உன்னோட ஒரு ரூட் அங்கேருந்து ஒரு ப்ராப்ஸ் இல்லை டோம் மூலியமாக ஒரு ஐடியா எடுத்து இங்கே வச்சு கெட் எலமெண்ட் பை ஐடியா வாங்கி
அதை ரூட்ல அசைன் பண்ணி அந்த ரூட்டை ரெண்டர் பண்ற கூட உள்ள வேல்யூ தான் இவங்க, அதாவது ஏதோ ஒரு காம்போனன்ட்னு சொல்லி முடிச்சிருவாங்க. பட் இந்த ரியாக்ட் டோம் டாட் வந்து ஃபங்க்ஷன் வந்து இங்கேயே முடிஞ்சிட்டு, அதனால நீ அங்கே வந்துட்டு எங்கேயும் கால் பண்ண வேணாம். ஆனால் அது அப்படி இல்லை. போகிற இடமெல்லாம் எங்கெல்லாம் கிளாஸ்ன்னு போடுறியோ அங்கேயே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும். மேபி இந்த ஆப்ஷன் இருக்குமான்னு கிளாஸுக்கு எனக்கும் தெரியல. பட் மேபி ஃபியூச்சரிஸ்டிக்கில் பார்க்கும்போது தான் தெரியும். ஓகேவா? சாரி, இங்கே நார்மலாக ரியாக்ட் டவுன் டாட் டிக்ளேர் பண்ணி அதை வந்துட்டு கார் கலர் ஈக்குவல்ஸ் டு ரெட். ஸோ இந்த கலர் தான் வந்து ப்ராப்ஸாக கன்சிடராக போகும். ஸோ அங்கே ப்ராப்ஸ் டாட் கலர் சொன்னீங்கன்னா அது ரெட்டு போய் இங்கே உட்காம். பட் நீ இந்த இடத்துல ப்ராப்ஸ் எழுதியிருக்கணும். ஓகேவா? ஸோ இது இட்ஸ் ஆல்சோ ஜஸ்ட் ஒரு ரீகால். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்லேயே போகலாம்ல, யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நான் பட் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கு. ரீகாலே சொதப்பல. ஓகே தானே? டன் சூப்பர், ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு காம்போனன்ட் இன் காம்போனன்ட். ஸோ இதுதான் நம்ம தேவையான காம்போனன்ட் வந்து கால் பண்ணுறது, வெளியே இருக்கிற ஃபைல் ஏதாவது எடுக்க. ஸோ விச் இஸ் த யூஸ் காம்போனன்ட் இன்ஸ் த கார்கேஜ் காம்போனன்ட். ஸோ என்ன நடக்குங்கிறது பார்க்கலாம். ஸோ ரெண்டர் பண்ணும்போது கிரியேட் ரூட் பண்ணி அதோட ரூட் எடுத்து ரியாக்ட் டோம் வச்சுலாம் எடுத்துருப்பாங்க. ரூட்டை ரெண்டர் பண்ணும்போது கார்கேஜ் ஃபைலை போட்டிருப்பாங்க. கார்கேஜ் இந்த இருக்குது. ஓகே, ரிட்டர்ன் ஹூ லிவ்ஸ் மை கார்கேஜ் அப்படின்னு ஒரு h1 டேக் வச்சுட்டு அந்த கார்கேஜுக்குள்ள காருங்கிற ஒரு ஃபைலை போட்டிருப்பாங்க. இது மேபி வெளியே கூட இருக்கலாம், அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். ஓகேவா? ஆனால் இங்கே இந்த மாதிரி 2 ஃபைலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? யாராவது ஒருத்தர் தெளிவாக சொல்லுங்களேன். எக்ஸ்போர்ட்டோட ஃபைல்ஸ் இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா எனி ஒன்? நீங்கள் ஒரு ஃபைலுக்குள்ள 2. ஓகே, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கார்கேஜ். யா, ஃபாத்திமா செட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கார்கேஜ். அப்போ ஃபாத்திமா நீங்கள் சொன்ன எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கார்கேஜுக்கு என்ன டெஃபினேஷன்? எக்ஸ்போர்ட் பண்ணனா ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். புரியல. எக்ஸ்போர்ட் பண்ணா இன்னொரு காம்போனன்ட்ல இம்போர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது கார்கேஜ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ நான் என்ன கேட்கறேன்னா 2 ஃபைலுமே யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோ. லைக் ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. சரியா? ஃபுல் ஸ்டாக்னு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலில் நான் இப்போ காரையும் யூஸ் பண்ணணும், கார்கேஜும் யூஸ் பண்ணணும். அப்போ இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு. அப்போ நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்? இந்த ரெண்டையுமே நாங்கள் கொண்டு வர போறேன் அப்படின்னா ஒரே ஃபைலுக்குள்ள 2 ஃபங்க்ஷன் இருக்கு. 2 ஃபங்க்ஷனுமே நான் இன்னொரு ஃபைலில் கூப்பிடணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணலாம்? Anyone unmute? என்னாச்சு, கெஸ் இல்லையா? பரவாயில்ல, டைப் பண்ணுறீங்கன்னா ஒரு மினிட் தரேன், டைப் பண்ணி. கெஸ் இல்லை அப்படின்னா சும்மா டவுன் தான் பண்ணுங்க, நானே சொல்றேன். Anyone? ஓகே, செகமாவுக்கு தெரியலையா? ஓகே, ரைட், சொல்லிடுறேன். ஓகே, ஃபாத்தி, ரைட். அதர் தென் ரஷ்னா, ஃபசிலா? நோ திங்கிங்கா? ஓகே ஓகே ஓகே, ரைட். ஓகேடா, சூப்பர். சரி, நான் வந்துட்டு இப்போ ஷேர் பண்ணுறேன். லைட்டாக பாருங்க. ஓகே, இப்போ புரியுதா அந்த ரீகால்குள்ள எப்படி வருதுன்னு? ஓகே, இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரியா? அதே மாதிரி நான் இந்த இடத்துல இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ விச் மீன்ஸ் ஃபங்க்ஷன்
கார் சரி எப்படி எழுதியிருக்கேன் இப்போ இப்படிதானே அங்கேயும் இருக்கு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா பா இது பண்ணியாச்சு ஓகே. 2 ஃபங்ஷனும் டிக்ளேர் ஆயிருக்கு. ஆனா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் இப்போ ஃபாத்திமா இந்த மாதிரி தான் அனுப்பியிருந்தாங்க. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கார்கேஜ். இப்போ நான் கார்கேஜ் அனுப்புறேன் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு இடத்துல இப்போ ஆப் டாட் ஜேஸில் போயிட்டு அந்த கண்டிஷனல் இருக்கா, நம்ம வந்து மெசேஜ் ரெண்டர்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. கண்டிஷனல் உள்ள மெசேஜ் ரெண்டர் பண்ணியிருக்காங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த இடத்துல ஏதோ இந்த ஃபைலை கூப்பிட்றேன் அப்படின்னா மெசேஜ் ரெண்டரை கூப்பிட்றேன்னா அது இந்த ஃபைலுக்கு வரும். எங்கே இப்போ நம்ம மெசேஜ் ரெண்டர் எங்கே இருக்குது, இங்கே இருக்கு. இந்த மெசேஜ் ரெண்டருக்குள்ள இவங்களை மட்டும் எடுத்துட்டு போய் பிரிண்ட் பண்ணிடும். ஆனா இந்த ஃபைலுக்குள்ள இன்னொரு காரன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்காப்ல. அப்ப அதையும் நம்ம கூப்பிடணும். அங்க வந்து அந்த எரர் இருக்கக்கூடாதுன்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டை வந்து கொடுக்க மாட்டாங்க. டிஃபால்ட்டை எடுத்துட்டு கர்லி பிரேசஸை போட்டுருவாங்க. இப்போ ஞாபகம் வருதா? ஆமா, கர்லி பிரேசஸை போட்டு இந்த காரை கூப்பிடும் போது இப்போ ஆப் டாட் ஜேஎஸ்ல வந்துட்டு நான் கண்டிஷனல் கூப்பிடாம மெசேஜ் ரெண்டர்னு கூப்பிட்றேன்னு வை. ஓகேவா? மெசேஜ் ரெண்டர்னு வரும். சரியா? இல்லை நான் அதை அழிச்சிட்டு காரை கூப்பிட்டா இங்கே எப்படி இம்போர்ட் ஆயிருக்கு? கார் கமா மெசேஜ் ரெண்டர் ரெண்டுமே ஒரே ஃபைலில் இருக்கு. அப்போது ரெண்டு பேரையுமே எக்ஸ்போர்ட்டோடத தெளிவாக அப்படி கர்லி பிரேசஸில் கொடுத்தாதான் நான் சொல்லியிருக்கோம்ல ஒரு கட்டப்பை மாதிரி 2 பேரும் அனுப்பணும். அந்த கட்டப்பையில் இருந்து இவங்களை வாங்கும் போதே 2 கட்டப்பையில தான் வரும். ஸோ 2 பேரையும் நீ அட் அ டைமில் இங்கே நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் இப்போது தர்ஷனா யாரும் சொன்னாங்களா, ஃபாத்திமா தானே, ஃபாத்திமா சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கார்கேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபைல் ஆக்சஸ் ஆகும். ஏன்னா காரு இதுக்குள்ளே கூப்பிட்டுருக்கேன், அதனால காரை எடுத்துக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும். இன்கேஸ் இந்த இடத்துல காரை கூப்பிடல ஆனால் எனக்கு இந்த 2 வேல்யூ வேணும் அப்படின்னா கார்கேஜ் கமா கார் அப்படிங்கிற எக்ஸ்போர்ட்டோட இதை இங்கே தெளிவாக எழுதி தான் அங்கே நீ கால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோட ஃபங்க்ஷன்? ரன் இஸ் கெமல்டன் தர்ஷ்னா சத்தியமா ஓகே சூப்பர். சரி இப்போ நம்ம கான்செப்ட் இது ஒரு ரொம்ப முக்கியமான இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோட கான்செப்ட். இது வந்து உங்களுக்கு இந்த நம்ம எப்படி இந்த சின்ன பிள்ளைல மிஸ்ஸிங் த லெட்டர்ஸ் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இந்த மாதிரிலாம் எழுதுவோம் தெரியுமா? அந்த மாதிரில வந்துட்டு இதை கேட்பாங்க. இது ஏன் 2 ஃபங்க்ஷன் இருக்குது, உங்களுக்கு ஏன் இந்த கால்லாம் நடக்க மாட்டேங்கி வைக்க மாட்டேங்கின்னு கேட்பான். அப்போது நீங்கள் வந்து எழுதி மட்டும் ஃபங்க்ஷனை இப்படி தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு எழுதி மட்டும் காமிக்கக்கூடாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கோடை பற்றி பேசுகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து படிக்கலை கூட லேர்ன் பண்ணியிருக்கீங்க. விச் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது வேற, அந்த முட்டமான படம்னு சொல்லுவோம் தெரியுமா, மக்கப்பு இந்த மாதிரி. அந்த மாதிரி படிக்கலைங்கிற ஒரு கெஸ்ஸு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லலாம் பேசும்போது உங்களுக்கு ஒரு மெயின் போனஸ் பாயிண்ட்டாக இருக்கும், அதை வச்சு தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த அந்த மாதிரி தெளிவாக எடுத்துக்கணும். நான் சொல்கிற அந்த தமிழ் நீங்கள் வந்து நினைக்கலாம் நீங்கள் ஈஸியாக ஏதோ மாதிரி கதை கட்டப்பை அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாலாம் கேட்டால் நீ பண்ணலாம். நீ அதையுமே அப்போ தான் அவனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, நீ எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி அதை படிக்கிறேங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காம்பனன்ட்ஸ் இன் ஃபைல்ஸ். ஐ தாட் திஸ் இஸ் லாஸ்ட் டைல்னு நினைக்கிறேன், இல்லையா இன்னொன்று இருக்கா? ஓகே. So React is all about reusing code, and it is recommended to split your components into separate files. To do that, create a new file with .js file extension and put the code inside it. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இருக்கிற ஒரே ஃபங்க்ஷனை வச்சே நீ என்னன்னாலும் திரும்ப திரும்ப மாற்றி எழுதிக்கலாம். ஆனால் ஃபைலை கிரியேட் பண்ணணும் .jsன்னு வச்சு கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம .jsxன்னு போட்டிருப்போம். ஓகேவா? இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு இந்த ரியாக்ட் ஒயிட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த செஷன் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு ரியாக்டில் வந்துட்டு ஒரு சில ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. இப்போ எப்படி சொல்ல, இப்போ எப்படி ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குல்ல, வெண்ணிலா ஸ்ட்ராபெரி, ஆனால் எல்லாமே ஐஸ் தானே. அந்த மாதிரி ரியாக்ட்னு எடுத்துட்டா ஒயிட்டு இதுவும் வெண்ணிலான்னு இருக்கும்ல,
வெனிலா ஜேஎஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்லாம் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி மட்டும் காமிக்கிறேன், ஓகேவா? பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு நியூ ஃபியூச்சரான கான்செப்ட் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சில இதில். இப்போ நெக்ஸ்டா ஜேஎஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? அது என்னன்னா அப்படியே ரியாக்ட் மாதிரியே தான், சரியா? ஸோ ரியாக்டில் வந்துட்டு எப்படி நீ ஃபைல் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுற அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஒரே மாதிரி தான். எங்கே ரெண்டர் பண்ணும், ஆப் டாட் ஜேஎஸ், சோர்ஸு, பப்ளிக், இண்டெக்ஸ் எங்கே இருக்குது, ரூட் எப்படி எடிட் பண்ணி எல்லாமே ஒன்று தான். ஆனால் அதில் ஒரு டெக்னிக் இருக்கும். எப்படின்னா ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணணும். ஸோ ஒன் மோர் டைம் ஷேர் பண்ணுறேன், அதே விஷுவலில் காமிக்க பாரு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் அதை என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா எப்படி வரும்னு கேட்டேன்னா சிம்பிளாக ஏதோ மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரும் ரெண்டர் பண்ணியிருக்கோம், மெசேஜ் ரெண்டரா, கண்டிஷனல் ரெண்டர் இருக்கும், சாரி, சிடி மை ஆப் என்பிஎம் ஸ்டார்ட் ஒரு 1 மினிட் வந்துடும். ஓகே, ஓகே, ரெண்டாவது ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ப்ராப்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தெளிவாக ஹேண்டில் பண்ணணும், அதனால அது யாராவது ரெடி. சரி, நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ இது எப்படி அவுட்புட் வந்திருக்கு? ஜஸ்ட் நார்மலாக ரெண்டர், ஓகே, ரெண்டர் கொடுத்த ஃபைல் வந்து என்ன ஃபைலோ அது டிஸ்பிளே ஆகி நம்மளுக்கு காமிச்சிட்டு, ஓகே டன். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இங்கே ஜஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் :3000. இதை ஆக்சுவலாக சொல்லியிருக்கேன். இது எந்த ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகுனா நம்மளுக்கு ஒரு சர்வர் வேணும். நம்ம லோக்கலாக ஒரு சர்வரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அந்த சர்வரில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஃபியூச்சரில் நீங்கள் பெரிய பெரிய ஒர்க் பண்ணும்போது ரியல் சர்வரில் ஒரு பெரிய மிஷின் வச்சு அந்த மிஷின்லேருந்து வர நெட்ஒர்க் எடுத்து அந்த நெட்ஒர்க் ஒரு சர்வரில் அப்படி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கில் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு பாத் ஃபைல், இதை வந்து நீ ஒரு பாத்துன்னு கூட சொல்லுவாங்க, ஓகேவா? நம்ம எண்ட் பாயிண்ட் அதுன்னு உங்களுக்கு நிறைய சொல்லி விட்டுருப்பேன், கரெக்டா? ஆனால் இங்கே ஜஸ்ட் ஒரு பாத் ஃபைல்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாத்தை வந்துட்டு Next.jsல என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே இருக்கு பாரு, இங்கே எப்படி ஃபைல் கிரியேட் ஆயிருக்கோ அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மை ஆப் மட்டும் பாருங்க, மீதியெல்லாம் பார்க்காங்க. மை ஆப்புக்குள்ள சோர்ஸ் இருக்கா, சோர்ஸுக்குள்ள காம்பனண்ட் இல்லைன்னு நினச்சிக்கோ. டேரெக்டாக கண்டிஷனலுக்குள்ள மெசேஜ் ரெண்டர் இப்படி தான் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிஷனலுக்குள்ள கண்டிஷனல் பேஜை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு தெரியும், கரெக்டா? இல்லை கண்டிஷனலுக்குள்ள மெசேஜ் ரெண்டர் இருக்குன்னு அர்த்தம். அதை எப்படி எடுத்துக்கணும்னா நீ இந்த எந்த ஃபைலாக அப்படி கூப்பிடுறியோ அது இப்படியே அந்த பாத் ஃபைல் வந்து இப்படி ஜென்ரேட் ஆகும். கண்டிஷனல் மெசேஜ் ரெண்டர் இப்படி இந்த பாத் வியூவில் அது இப்போ லோக்கல் ஹோஸ்ட் வந்து நார்மலாக ரன் ஆகும், அதனால அதுக்கு அது சும்மா ரன் தான் வரும். ஆனால் இதில் நீ ஒரு லெட்டரை விட்டுட்ட Next.jsல விட்டுட்டேன்னு கூடனாலும் அங்கே எரர் அடிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நீ என்பிஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே என்பிஎம் ஸ்டார்ட் பண்ணாது, என்பிஎம் ரன் தேவ்னு ஒன்று வரும், ரன் டிஇவின்னு வரும். அதை ஸ்டார்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்து ஒன்று லிஸ்ட் ஆகி வந்துடும் இந்த பாத்வேல, ஓகேவா? ஸோ அதனால அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாத்வேக்கு ரிலேட்டடாகவே இங்கே ஃபைல் நேம் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கார் டீட்டெயில்ஸ் வரப்போகுது அப்படின்னா காருக்குள்ள /கார் டீட்டெயில்ஸ் வரணும். அப்போ காரை வந்து ஃபோல்டராக வச்சு கார் டீட்டெயில்ஸுங்கிறது ஃபைலாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரேஷன் அந்த Next.jsோட பேக்கேஜோட ஃபார்மில் அப்படி நடக்கும். அதனால அது ஒரு ஃபெசிலிட்டிஸில் ஹைப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் நீங்கள் இதாக இருக்கும். அது எல்லாம் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தா உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், கனெக்டிவிட்டியை தெரிஞ்சுக்கணும், எங்கே ரூட்டை கிரியேட் பண்ணணும், எங்கே ரெண்டர் பண்ணணுங்கிற ஃபெசிலிட்டிஸை தெரிஞ்சுக்கணுக்காண்டி தான் இந்த மெயின் பேசிக் கான்செப்டாக ரியாக்ட் வருது. ஓகேவா? நான் அந்த Next.jsோட எக்ஸாம்பிள் சொன்னது புரியுதா? அந்த பாத்தோட செக்மெண்ட் பத்திமா? ஓகே, தர்ஷன் ஓகே, செக்மெண்ட் வச்சுக்கலாம், ரைட், சூப்பர். சரி, இப்போ நம்ம இந்த பிபிடியை பார்க்கலாம். ஸோ தென்ஸ் பார்க்கும்போது பிபிடி நார்மலாக சொல்ல போனால் ஃபங்க்ஷன் கார், அதில் வந்து car.jsன்னு வச்சு ஹாய் கார் வச்சு. ஸோ இந்த கான்செப்டில் Next.js வந்து ஜஸ்ட் ஜேஎஸ்ன்னு வைப்பான். இல்லை நீ ஜேஎஸ்எக்ஸ் வச்சாலும் அது எடுக்கும். அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் இப்போ வந்துட்டு முன்னாடி ஒரு வந்த புதுசில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபைலுக்கு ஜேஎஸ் தான் வைக்கணும், இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு ஜேஎஸ்எக்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ நான் ஒர்க் பண்ண ஃபியூச்சரில் பார்க்கும்போது
எனக்கு தெரிஞ்சு ரெண்டையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் போத். பட் ஒரு ஃபைலில் இப்போ ரியாக்ட் ஆப்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஜேஎஸ்னா எல்லா ஃபைலுக்கும் ஜேஎஸ்ன்னு போடணும். ஒரு ஃபைல் ஜேஎஸ் ஒரு ஃபைல் ஜேஎஸ்எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அங்கே எரர் அடிச்சிடும். சரி, நோட் தட் த ஃபைல் நேம் மஸ்ட் ஸ்டார்ட் வித் அப்பர் கேஸ். ஸோ அப்பர் கேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அது நமக்கு தெரியும். டு பி ஏபிள் டு யூஸ் த கார் காம்பனன்ட் யூ ஹேவ் டு இம்போர்ட் த ஃபைல் இன் யுவர் அப்ளிகேஷன். ஸோ ரெண்டர் பண்ண போகிற இன்னொரு ஃபைல் அப்படின்னா இம்போர்ட் பண்ணி ஆகணும். இம்போர்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். சிங்கிள் ஃபைல்னால சிங்கிளாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு விஷயம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ரெண்டர் ஃபார்மேட், இதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட் ஸோ இட்ஸ் ஓவர் பிபிடி. இதில் யாருக்கும் டவுட்ஸ் எதுவும் இருக்குதா? இது வர பார்த்த பிபிடியில் ஓகே தானா? வேற எதுவும் விஷுவலில் நீங்கள் எதுவும் கோடாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இதில்? ஓகே ஓகே ரைட். ஸோ ரைட், சரி, நீங்கள் எதுவும் பார்க்கணுன்னா மெசேஜோ இல்லை அன்மியூட்டோ பண்ணி சொல்லுங்கள். நான் அந்த இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு கூகுளில் காமிக்க பாரு ரியாக்டில் என்னெல்லாம் இருக்கு. பட் ரியாக்ட் இது வந்துட்டு ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஃபியூச்சர்ஸை பற்றி நீங்கள் படிக்கலாம். ஸோ எதுக்கு வருது, நோட் ஜிஎஸ் வந்து ஹேண்டில் ஆகும். ஸோ ஒரு வெர்ஷன் வைஸ் அது ஜென்ரேட் ஆகி வரும். ஓகேவா? இதுவும் கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஜிஎஸ் கான்செப்டில் வரும் ஒயிட்டு. அண்ட் தென் ஒயிட் ஜிஎஸ்க்கு இந்த பிளக்கின் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வச்சுருப்பான். என்ன பெரிய வித்தியாசங்கள் வரும்னா கனெக்டிவிட்டி அந்த இருக்கு பாரு. ரியாக்டில் வந்துட்டு இது நேட்டிவ், இது வெறும் ரியாக்டு. ஸோ இவங்க எல்லாம் இது வந்து சிஎஸ்எஸ் பூட் ஸ்ட்ராப் மாதிரி டெய்ல் விண்டு சிஎஸ்எஸ். இவங்க பேக் அண்ட் ஒரு கான்செப்ட், இவங்கெல்லாம் அந்த பேக்கேஜஸ் கொடுக்குற ஒரு ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்தடிச்சு விளாடுறது தான் ரியாக்டோட பர்ஃபார்மர். இப்போ நான் சொல்லிட்டோம்ல, எல்லா பேப்பர்ஸையும் சேர்த்து ஒரு புக்காக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதில் வெண்ணிலா இருக்குது. இந்த மாதிரி இது நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, இந்த இடத்துல ஒரு ஒரு கோட்வேர்ட் சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன். இந்த இதில் டெர்மினலில் வந்துட்டு ஒரு லைன் கமெண்ட் அடிப்பாங்க. அந்த கமெண்ட் அடித்தா லிஸ்ட் ஆகும், லைக் என்னென்ன ஆப் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ முடிஞ்சால் ஃப்ரீயாக இருந்தால் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக பார்க்கும்போது கான்செப்ட் இஸ் ஓவர். நாளைக்கு மேபி ஹாலிடே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் கேட்டு பார்க்குறேன். உங்கள் ப்ரிஃபரபிள்லேயே ஏதாவது போல் மாதிரி சென்ட் பண்ண சொல்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு ஓகேனா ப்ராஜெக்ட் வைக்கலாம், இல்லை மண்டே ஒரு ப்ராஜெக்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ செஷன் இஸ் ஓவர். அதை தான் இனி வெரிஸ் இருந்தால் கேட்கலாம்.